ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கும் படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்க இருக்கார். ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடித்துள்ள ரஜினிகாந்த் அடுத்து சிபி சக்கரவர்த்தி இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்கிறாங்க. இதன் படப்பிடிப்பு ஏப்ரலில் தொடங்கும் என்கிறாங்க. இதனையடுத்து ரஜினியும் கமல்ஹாசனும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்க இருக்காங்க. ரஜினிகாந்தின் 174வது படமான இது கமல்ஹாசனுக்கு 238வது படம். இது தொடர்பான தகவல் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. சரியான கதை அமைந்தா சேர்ந்து நடிப்போம் என்று ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் கூறியிருந்தாங்க. 40 வருடங்களுக்கு பிறகு இருவரும் இணைந்து நடிக்க இருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் படத்துக்கு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில் இவர்கள் இணையும் படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்க இருக்கிறார். ராஜீவ் மேனன் ஒளிபரப்பு செய்கிறார். ரெட் ஜெயின் தயாரிக்கிறாங்க. இந்த படத்திற்கான ப்ரோமோ வீடியோ படப்பிடிப்பு சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் நேற்று தொடங்கியிருக்கு. இன்று இதன் படப்பிடிப்பு நடக்குது. இதன் இசையமைப்பாளர் அனிருத், நெல்சன் திலீப்குமார் ஆகியோர் பங்கேற்கிறாங்க. மேலும் இந்த படம் தமிழ் சினிமாவிலே வித்தியாசமான ஒரு கதையில் உருவாக போகுது. தொடர்ந்து டார்க் காமெடி ஜானரில் ஃபிலிம்ஸை எடுக்கிறதுல நெல்சன் பேர் போனவர். தமிழ் சினிமாவுக்கு டார்க் காமெடி என்பதை அறிமுகப்படுத்தியதே நெல்சன் தான். தொடர்ந்து சிம்புவோடைய படத்தின் மூலமாக தன்னுடைய கெரியரை ஆரம்பித்தார். கடைசியில் அந்த படம் ட்ராப் ஆனதுனால தொடர்ந்து 10 வருஷங்கள் ஆள் காணாமல் போனவர். தொடர்ந்து கோலமாவு கோகிலா, டாக்டர், பீஸ்ட், ஜெயிலர் போன்ற பிரம்மாண்டமான படங்களை எடுத்து முன்னணி இயக்குனர் வரிசையில் இணைந்தார். தற்போது அவருடைய கெரியர்லே பீஸ்ட் மட்டும்தான் சறுக்கலான படம். ஜெயிலர் 2 படத்தை தற்போது எடுத்துகிட்டு வராரு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் ரஜினி நடிக்க மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு மற்றும் பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஷாருக் கான் ஒரு முக்கியமான கேரக்டர்லையும் நடிக்கிறாராம். அதே போல தான் இப்போ எடுக்க போகிற ரஜினி கமல் ப்ராஜெக்ட்லேயும் நிறைய முக்கியமான ஆட்கள் இருக்கிறதாகவும் கண்டிப்பாக பேன் இந்தியன் லெவலில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணும் என அனைவராலும் சொல்லப்பட்டு வருது. நெல்சன் தொடர்ந்து 2028 தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என தற்போது வர ப்ரோமோவில் அனௌன்ஸ்மெண்ட் விட போகிறாராம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.